ஸோ இந்த புத்தகம் பேர் வந்து கதை சொல்லும் கலை, முருகபூபதி அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா வந்து கதை வந்து இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ முக்கியம், குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியம், கதைகள் மூலியமாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ விஷயத்த சொல்ல முடியும், கதைகள் மூலியமாக தான் வந்து இங்கே உலகத்தில் வந்து நிறையா விஷயம் வந்து உயிர் பெற்றிருக்கு அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு 30 பக்கங்களுக்கு வந்து அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஒரு ₹30 இந்த புத்தகம். நான் பாரதி புத்தகம்ல வந்து இந்த புத்தகம் வந்து புக் பண்ணி வாங்கினேன். ஸோ கதைகளோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. கதைகளோட இம்பார்ட்டன்ஸும் குழந்தைங்களுக்கு வந்து கதை எவ்வளோ முக்கியமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கதை ஒரு ரகசிய கனவு போல் இருந்தது. ஒரு கதையை சொல்வதன் வழி ஒரு இனக்குழு தனது வேட்கையை, கொண்டாட்டங்களை, கசப்பை, வெறியை, கனவுகளை வெளிப்படுத்துகிறது. கதைகள் நிரம்பிய சமூகத்திலேயே உறவு முறை சீர்கெடாமல் இருந்தது. இன்றும் பல்வேறு இனக்குழுக்கள் சிதைவு பெறாமல் தொடர்வதற்கான காரணம் அவர்கள் பின்பற்றும் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் கதைகளும் அவை சார்ந்த நம்பிக்கைகளும் சடங்குகளும் இருப்பதாலேயே அவ்வாழ்க்கை தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கதைகளோட இம்பார்ட்டன்ஸையும், குழந்தைங்களுக்கு கதை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும், கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு எவ்வளோ விஷயத்தை சொல்ல முடியுன்றதை பற்றி பேசுகிற இந்த புத்தகம் கதை சொல்லும் கலைன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. நம்ம சேனல்லையுமே வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நன்றி.